இந்த தங்கமயிலே திருந்தணும்னு நினைச்சாலும் தங்கமயிலோட அம்மாவே தங்கமயில திருந்த விட மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமயிலோட அம்மா வந்து தங்கமயில் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை ராஜி மீனாவும் மாடியில இருக்கிறப்ப தெரியாம கேட்டுறாங்க. அவ்வளவுதான் ராஜி மீனாவுக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு. நம்ம போட்டு வந்திருக்க நகை எல்லாமே கவரிங் தான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்மளால நடிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தங்கமயில் வந்துட்டு நடந்த எல்லா உண்மையுமே வந்துட்டு ராஜிகிட்டே மீனா கிட்டே சொல்ல ட்ரை பண்றாங்க. அப்ப கூட தங்கமயிலோட அம்மா வந்துட்டு தங்கமயில் ஏதோ பயத்துல உளறிக்கிட்டு இருக்கு. அது காலையில இருந்து சாப்பிடல, அதனாலதான் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நகை வாங்கினாங்க, அவங்கள வந்துட்டு நகைக்காரங்க தங்க நகைக்கு பதிலாக கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. நாங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா வந்து எவ்வளவோ சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராஜி மீனா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சு. அந்த டவுட் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா கிளியர் பண்ற மாதிரி தங்கமயில் வந்துட்டு அவங்க வாயாலே நடந்த உண்மை எல்லாமே சொல்லி மாட்டிக்கிறாங்க. ராஜி மீனாவோட பார்வையை பாருமா, இப்ப கூட அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் அவங்க வந்து இப்படி நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே தயவு செய்து சமாளிக்க வேண்டாமா, உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து என்ன நடச்சுங்கிற எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அப்ப நீங்க போட்டு வந்த நகையில முக்காவாசிக்கு மேல எல்லாமே கவரிங் நகை தானா, ஏங்கா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியமா எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கீங்க, இது வீட்டுக்கு தெரிஞ்சுனா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும், ஏங்கா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலோட அம்மாவும் எப்படியாவது எல்லாரையும் சமாளிக்கிற மாதிரி ராஜி மீனாவை சமாளிச்சிடலாம்னு சொல்லி நிறையவே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா மீனாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே தங்கமயிலோட நகை மேல டவுட் இருக்குங்கிறது தங்கமயிலோட அம்மாவுக்கு தான் தெரியாம இருந்துச்சு. ஆனா தங்கமயிலுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. இருந்துமே வந்துட்டு மீனா அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த தங்கமயில் வந்துட்டு இன்னைக்கு ராஜி மீனா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டதால வேற வழியே இல்லாம அவங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. அப்ப கூட எப்படியாவது தங்கமயில காப்பாத்தி விட்டுறலாம், தங்கமயிலுக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக உண்மை தெரிஞ்ச ராஜி மீனாவையே எப்படியாவது சமாளிக்கிறதுக்கு தான் தங்கமயிலோட அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து போற தங்கமயில் வந்துட்டு இதுக்கு மேலே விட்டனா பிரச்சனை ரொம்பவே பெருசா போயிடும், நம்ம பண்றது தப்பு தான் அப்படிங்கறத உணர்ந்துகிட்ட தங்கமயில் வந்துட்டு நான் போட்டு வந்த நகையில முக்காவாசிக்கு மேல எல்லாமே கவரிங் நகை தான், எங்க அம்மா சொல்லி தான் இது எல்லாமே பண்ணேன், தயவு செய்து நீங்க ரெண்டு பேரும் இதை யாரும் வீட்டுல சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து அழுதுகிட்டே ராஜி மீனா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை விட்டு தான் நம்மளாவது எப்படியாவது பேசி சமாளிச்சிருப்போம், தேவையில்லாம தங்கமயில் வந்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா பாக்கியமும் வேற வழியே இல்லாம ராஜி மீனா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல என் பொண்ணோட வாழ்க்கை எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நீங்க மட்டும் இந்த விஷயத்தை போய் வீட்டுல சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா தங்கமயில் இந்த வீட்லயே இருக்க முடியாது, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த உண்மையை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே என்னோட பிளான் தான், நான் சொல்லி கொடுத்து தான் தங்கமயில் வந்து இந்த உண்மையெல்லாம் மறைச்சு இப்படி எல்லாமே பண்ணுச்சு, இதுல தங்கமயில் மேல எந்த தப்புமே கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழிய பூரா வந்து தங்கமயிலோட அம்மா பாக்கியம் வந்து அவங்க மேல ஏத்துக்கிறாங்க. ஏங்க அவங்க அம்மா தான் அப்படி சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணாதா, அவங்க தான் அறியாமல பண்றாங்கன்னா அது தப்புன்னு சொல்லி நீங்க தானே புரிய வச்சிருக்கணும், கடைசியில நீங்களுமே உங்க அம்மா பண்ற தப்புக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இத்தனை நாளா வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையான்னு சொல்லிட்டு ராஜி அமைதியா இருந்தாலும் மீனா அமைதியா இருக்காம எல்லா கேள்வியுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் மீனாவுக்கு வந்து தங்கமேல் மேல பரிதாபம் இருந்தாலுமே தங்கமேல் வந்து ஸ்டார்டிங்ல மீனாவுக்கு பண்ண கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் மீனா வந்து இந்த வாட்டி தங்கமேல் மாட்டதும் பயங்கரமா கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ராஜி மீனா மனசு மாறணும்னு நினைச்சா கூட தங்கமேலோட அம்மா வந்து வீட்டுல இருக்கிறப்ப என் பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அம்மா அப்பா தங்கச்சி முறைக்கு நாங்க வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டோம், உங்க ரெண்டு பேர் வீட்டுல இருந்து யாருமே வரலையா அப்படிங்கறத குத்தி காமிச்சு அவங்க ரெண்டு பேரும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் மீனா வந்து இந்த கேள்வியை விடாம கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கேட்கிற கேள்விக்கு நீயே பதில் சொல்லுமா, நான் தான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்ல, உன் பேச்சை கேட்டதுக்கு இன்னைக்கு எனக்கு என்ன நிலைமை வந்திருக்கு பாத்தியா, இத்தனை நாளா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்த ராஜி மீனாவே என்ன இத்தனை கேள்வி கேட்கறாங்கன்னா இந்த உண்மையெல்லாம் வீட்டுல தெரிஞ்சுன்னா மத்தாலும் என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, சரணன் மாமாலாம் கண்டிப்பா என்ன வீட்லயே இருக்க விட மாட்டாரு, இதுக்கப்புறம் நான் பாண்டியன் மாமா மூஞ்சில எப்படி முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சாங்க. மீனா என்னதான் கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருந்தாலும் ராஜிக்கு வந்துட்டு தங்கமேல பாக்குறப்ப ரொம்பவே பரிதாபமா தான் இருக்கு. தங்கமேல் வந்துட்டு என்னதான் ராஜி மீனாவுக்கு கெடுதல் பண்ணிருந்தாலும் நிறைய விஷயத்துல ராஜி மீனாவுக்கு தங்கமேல் பண்ண ஹெல்ப்பை யோசிச்சு பாக்குற ராஜி வந்துட்டு மீனாவை தனியா கூப்பிட்டு அக்கா போதும்க்கா, அவங்க தான் இப்ப தப்பா உணர்ந்துட்டாங்கல்ல, இதுக்கு மேலே நம்ம அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், இந்த உண்மை வீட்டுக்கு தெரிச்சுனா பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும், இந்த பிரச்சனை வீட்டாளுக்கு தெரியாம தங்கமேல் அக்காவை நம்ம தான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அவங்களும் நிறைய கஷ்டமான சமயம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அத்தை கூட நமக்கு பிரச்சனை வந்தப்ப அத்தையை நம்ம கூட பேச வச்சதுக்கு காரணமே தங்கமேல் அக்கா தான், அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம தான் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை தங்கமேலுக்கு எப்படியாவது செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க. நாங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த உண்மையுமே வந்து வீட்டுல இருக்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், ஆனா தயவு செய்து உங்க மக தான் நல்ல மருமக பேர் எடுக்கணுங்கிறதுக்காக எங்களை குத்தி காமிக்கிற மாதிரி இதுக்கப்புறம் பேசாதீங்க, எங்களுக்கும் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா வந்து தங்கமேல் அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல உங்க விஷயத்தை நான் தலையிடவே மாட்டேன் அப்படி சொல்லி பாக்கியமே வந்து தவற உணர்ந்துறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த ராஜிக்கு வந்து கண்ணன் இருந்து நகை எப்படியோ ஒரு வழியா கிடைச்சிருது. கண்ணன் இருந்து நகையை வாங்கின ராஜி வந்து அவங்க வீட்டுல கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தங்கமேலோட பிரச்சனை இந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கிறதால இப்ப நகையை நம்ம திரும்ப கொடுத்து நமக்கு ஒன்னும் நல்ல பேர்லாம் ஒன்னும் கிடைக்க வேண்டாம், இந்த நகையை தங்கமேல் வீட்டுக்கு கொடுத்தோம்னாவது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஏற்கனவே அவங்களோட நகையெல்லாம் வேற கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா வீட்டுல இருக்க யாராவது கவரிங் நகைங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நகையை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து இந்த விஷயத்தை மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இதுல தலையிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல ராஜி, அது உன்னோட நகை உன்னோட முடிவை நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி மீனாவுமே இதுல இருந்து ஒதுக்கிறாங்க. மீனா இந்த விஷயத்துல ராஜிக்கு சப்போர்ட் பண்ணதால வேற வழியே இல்லாம ராஜி என்ன நடச்சுங்கிற உண்மையை கதிர் கிட்ட சொல்லி கதிர்
கதிரோட ஹெல்ப் மூலியமா வந்துட்டு தங்கமேலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. பெருசா அந்த விஷயத்துல கதிருமே எதிர்ப்பு தெரிவிக்காம ராஜிக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. வீட்ல யாரும் இல்லாத டைம் பார்த்து ராஜியும் கதிர் வந்து தங்கமேல் அம்மா கிட்ட, நீங்க தங்கமேல் அக்காவுக்கு போட்டிருந்த கவரிங் நகையை எடுத்துட்டு அதுக்கு பதில் இந்த நகையை வச்சிருங்க, இது எங்க வீட்டு நகை தான், எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் முழு மனசோட தான் தரேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிர் ரெண்டு பேருமே வந்துட்டு ராஜியோட நகையை வந்து தங்கமேல் அம்மா கையில கொடுத்துறாங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற தங்கமேல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜி எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட உணராம ராஜிக்கு நம்ம முன்னாடி எவ்வளவு துரோகம் பண்ணிட்டோமே, அம்மா பேச கேட்டுக்கிட்டு எவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா தவற உணர்ந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து தங்கமேல் வந்துட்டு அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இதுக்கு மேலேயாவது தங்கமேல் வந்துட்டு அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு வீட்டுல பிரச்சனை பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.